யார் இந்த ரமதானுடைய மாதத்திலும் பாவம் செய்கிறார்களோ, குற்றம் செய்கிறார்களோ, ரமதானுடைய மாதங்களை பாழாக்குகிறார்களோ, அவர்கள் இந்த ரமதானுடைய மாதத்திற்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை முறையாக கொடுக்காதவர்கள். இன்றைய சமூகத்தின் நிலைமையை பாருங்கள். இன்று முஸ்லிம்களான ஆண் பெண்களுடைய நிலைமையை பாருங்கள். ரமதானுடைய மாதம் வந்தால் வீட்டுடைய டிவிகளுக்கு சீல் வைப்பார்கள், தொலைக்காட்சியை பார்ப்பதை நிறுத்தி விடுவார்கள். இன்னும் அவர்கள் செய்யக்கூடிய பாவங்கள் இருந்தெல்லாம் இயற்கையாகவே குறைந்து வருவார்கள். எப்போது மட்டும் தெரியுமா? பலர் சஹரில் இருந்து இஃப்தார் வரை, எதுவரைதான் சஹரில் இருந்து இஃப்தார் வரை. இஃப்தார் முடிந்து விட்டால் நோன்புடைய மாதமே முடிந்து விட்டது போல் வழக்கம் போல டிவியை பார்ப்பார்கள். இன்னும் அசிங்கமான காரியங்களை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். உதாரணமாக, எத்துணை முஸ்லிம்களிடத்திலே ஹராம் என்று தெரிந்தும் தங்களுடைய உடலையும் உயிரையும் அழித்துவிடும் என்று தெரிந்தும் சிகரெட் அடிக்கக்கூடிய பழக்கம், புகை அருந்தக்கூடிய பழக்கம் எத்துணை முஸ்லிம்களிடத்திலே இருக்கிறது. ஹராமா ஹலாலா? ஹராமா ஹலாலா? எந்த மார்க்க அறிஞரும் இந்த குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய அறிஞராக இருந்தால் புகையை ஹலால் என்று ஃபத்வாவை கொடுக்க முடியாது. இந்த உம்மத்தில் யாரும் கொடுத்ததில்லை. இந்த புகை எப்போது பிடிக்கப்படுகிறது முஸ்லிம்களால்? நோன்புடைய மாதத்தால். எப்போது பிடிக்கிறார்கள்? சஹர் நேரத்திற்கு முன்னால் அல்லது சஹர் நேரம் முடியும் நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே சாப்பிட்ட சாப்பாட்டிற்கு நன்றி செலுத்துகிறார்களோ இல்லையோ, சஹர் முடிவதற்கு முன்னால் நோன்பு ஆரம்பிக்கிறது என்ற பயத்தில் இறுதியாக அவர்கள் உணவுடைய இறுதி என்ன அவர்களுக்கு? புகைப்பிடிப்பது. அல்லாஹு அக்பர். மகரிபுடைய நேரத்தில் இஃப்தார் வந்து விட்டால், தொழுது பள்ளியை விட்டு வெளியே வந்தால் உடனடியாக பலருடைய பழக்கம் என்ன? இல்ல மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர சிகரெட் அடிப்பது, புகைப்பிடிப்பது. யார் இவர்கள்? இவர்களுக்கு இந்த ரமதான் மாதத்துடைய கண்ணியம் தெரியாதா? இந்த ரமதான் மாதத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கின்ற சிறப்புகளை இவர்கள் அறியாதவர்களா? தூதர் கண்ணியப்படுத்திய மாதம், சஹாபாக்கள் கண்ணியப்படுத்திய மாதம், ஒட்டுமொத்த இந்த உம்மத்தின் சிறந்தவர்களும் நல்லவர்களும் கண்ணியமாக கருதுகின்ற மாதம். பாவங்களுடைய வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்ட பிறகும் இன்னும் இவர் ரமதானுடைய மாதத்தை அடைந்தும் பாவத்தை தொடர்ந்தார் என்றால் இவருடைய உள்ளம் ஈமானோடு எவ்வளவு தொடர்பில் இருக்கிறது? அல்லாஹ்வின் அச்சம் இவருடைய உள்ளத்தில் எந்த அளவு குடி கொண்டிருக்கிறது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் இந்த ரமதான் மாதத்தை அடைந்ததற்கு பிறகும் பொய் சொல்லுவதை விட்டு வீணான காரியங்களில் ஈடுபடுவதை விட்டு விலகவில்லையோ, அவர் பசித்திருப்பதிலும் அவர் தாகித்திருப்பதிலும் எந்த பலனும் கிடையாது. ஏன்? இந்த ரமதானை அல்லாஹ் கொடுத்தது, இந்த நோன்பை அல்லாஹ் கடமையாக்கியது மாற்றத்திற்காக. எந்த மாற்றத்திற்காக? வாழ்வின் மாற்றத்திற்காக, குணத்தின் மாற்றத்திற்காக, இன்னும் வணக்க வழிபாடுகளின் முன்னேற்றத்திற்காக அல்லாஹ் கொடுத்த இந்த மாதத்தில் யார் இதை விட்டு விலகவில்லையோ அவர்கள் நோன்பிருப்பதில் பலனே கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்விடத்திலே வாக்கு கொடுங்கள் ஆண்களே பெண்களே, அல்லாஹ்விடத்திலே உறுதி கொடுங்கள். யா அல்லாஹ், இந்த ரமதானுடைய மாதம் தொடங்கிவிட்டது, அறிந்தோ அறியாமலோ சில பாவங்களை செய்திருக்கிறேன். இனிமேல் யா அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதம் முடியும் வரை எந்த பாவத்தையும் நெருங்க மாட்டேன், அதில் உறுதி கொள்கிறேன். இந்த ரமதானுடைய மாதம் என்னுடைய வாழ்வை மாற்றட்டும், அதிலிருந்து என்னுடைய மரணம் வரை நான் தொடர்கிறேன் அந்த பாவங்களை நெருங்காமல் என்று அல்லாஹ்விடத்திலே உறுதி கொடுங்கள். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிருத் துனூப ஜமீஆ. வரம்பு மீறி பாவம் செய்த என் அடியார்களே, என் அருளில் நம்பிக்கை இழக்காதீர்கள், உங்களுடைய எல்லா பாவங்களையும் நான் மன்னிக்கிறேன், நான் மன்னிப்பவனாக அருள் செய்பவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே கூறுகிறான். وَمَن يَعْمَلْ سُوءًا أَوْ يَظْلِمْ نَفْسَهُ ثُمَّ يَسْتَغْفِرِ اللَّهَ يَجِدِ اللَّهَ غَفُورًا رَحِيمًا. கவலைப்படாதீர்கள், பயம் கொள்ளாதீர்கள், என் பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிப்பானா, என் குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுமா என்ற கவலையில் வாடாதீர்கள். மகிழ்ச்சி அடையுங்கள், சிரியுங்கள், மௌனமாக அமருங்கள், நிதானப்படுங்கள், அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை கேளுங்கள். அல்லாஹ் கூறுகிறான், யார் பாவங்கள் செய்து தங்களுக்கு தாங்களே அநீதம் செய்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடுகிறாரோ
அவர் அல்லாஹ்வை பெற்றுக் கொள்ளுவார், அவனுடைய பாவங்களை மன்னித்தவனாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இரண்டாவது, இந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்திருக்கக்கூடிய நாம் இந்த ரமதானுடைய மாதத்தை கண்ணியப்படுத்த வேண்டும் என்றால் உள்ளங்களை தூய்மைப்படுத்துங்கள். அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்தை கடமையாக்கிய நோக்கத்தை கொண்டு, என்ன நோக்கம்? ரமதான் கடமையாக்கப்பட்டது நோக்கம் என்ன? நோக்கம் என்ன? யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்படுகிறது. உங்களுடைய முன்னோர்களுக்கு அல்லாஹ் எப்படி நோன்பை கடமையாக்கினானோ அது போல. ஏன்? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி பயப்பட்டு இறையச்சமுடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக. தக்குவா உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்ததன் நோக்கம் என்ன? வானம் ஏன் படைக்கப்பட்டது? பூமி ஏன் படைக்கப்பட்டது? மனிதர்கள் ஜின்கள் ஏன் படைக்கப்பட்டார்கள்? ஏன்? வமா خلقtul ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனிதர்களையும் ஜின்களையும் அல்லாஹ் படைக்கவில்லை அல்லாஹ்வை இபாதத் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தவிர. இபாதத்து தான் ஒட்டுமொத்த உலகமும் மனிதர்களும் ஜின்களும் படைக்கப்பட்ட நோக்கம். அல்லாஹ் படைத்த இந்த ஒட்டுமொத்த உலகமும் படைக்கப்பட்ட நோக்கம் இபாதத்திற்காக. இந்த இபாதத் எதற்காக? எதற்காக? அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹன் நாஸ் உஅ்புது ரப்பக்கும் அல்லதீ خلقக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும். உங்களை படைத்த, உங்கள் முன்னோர்களை படைத்த உங்களுடைய ரப்பையை நீங்கள் வணங்குங்கள். ஏன்? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிய இறையச்சமுடையவர்களாக, தக்குவாவை சுமப்பவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் ஒட்டுமொத்த உலகத்தையும் படைத்ததன் நோக்கம் இபாதா. இந்த இபாதத்தின் ஒட்டுமொத்த நோக்கமும் தக்குவாவை அடைதல். அதே நோக்கத்திற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமதானுடைய மாதத்தையும் கொடுத்திருக்கிறான். தக்குவா, தக்குவா என்றால் என்ன? பயப்படுதல் என்று சொல்லுவோம், அல்லாஹ்வை அஞ்சுதல் என்று சொல்லுவோம். எப்படி சிங்கத்தை பார்த்து பயப்படுவதை போல, ஞானையை பார்த்து பயப்படுவதை போல, காட்டு மிருகங்களை பார்த்து பயப்படுவதை போன்று அல்லாஹ்வை பயப்படுவதா? அல்லது ஜின்களை பார்த்து பயப்படுவதை போன்று அல்லாஹ்வை பயப்படுவதா? தக்குவா என்றால் என்ன? உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உபை ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்டார்கள், யா உபை மத்தக்குவா, உபை அவர்களே தக்குவா என்றால் என்ன? உபை அவர்கள் சொன்னார்கள், உமரே, முள்ளுள்ள இடத்தில் நடந்திருக்கிறீரா? பாதையில் முள் இருக்கிறது, அந்த பாதையில் நடந்திருக்கிறீரா? ஆம். எப்படி நடப்பீர்? ஆடைகளை உயர்த்தி பிடித்துக் கொண்டு எந்த இடத்திலே முள் இல்லையோ அந்த இடத்திலே என்னுடைய பாதத்தை வைத்து செல்வேன். உமர் அவர்களை பார்த்து உபை அவர்கள் சொன்னார்கள், உமரே ذاك التقوى, அதுதான் அல்லாஹ்வின் அச்சம். நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்கிறதா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய தடை இருக்கிறதா? இது ஹலாலா அல்லது ஹராமா? அல்லாஹ் இதை ஏவி இருக்கிறானா, தடுத்திருக்கிறானா என்று உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் ஒவ்வொரு கணத்தையும் ஒவ்வொரு செயலையும் நீங்கள் செய்யும் பொழுது உற்று நோக்கினால் அதுதான் தக்வா. இதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். இது இயற்கையானது. இந்த ரமதானில் காலை சஹரில் இருந்து இஃப்தார் வரை சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாது. அதற்கு தானே நோன்பு. இந்த செயல் எம்முடைய வாழ்வில் மாறுமா? சஹரில் இருந்து இஃப்தார் வரை பசியாக இருக்கிறோம். எமக்கு முன்னால் உலகத்தின் உயர்தக உணவுகள் எல்லாம் வைக்கப்பட்டாலும் சாப்பிடுவோமா? சாப்பிடுவோமா? ஈமானுடைய கடைசி நிலையில் இருப்பவர் கூட என்ன செய்ய மாட்டார்? தொடமாட்டார். யார் விருந்துக்கு அழைத்தாலும், இந்த நாட்டின் ஜனாதிபதியை விருந்துக்கு அழைத்தாலும் நோன்பு என்றால் அந்த உணவை தொடமாட்டார். ஏன்? ஏன் தொடவில்லை? என் ரப்பு எனக்கு கட்டளையிட்டது. இந்த நோன்பில் அல்லாஹ் எனக்கு கொடுத்த கடமை. அடியார்களே, எப்படி இந்த நோன்பில் இந்த செயலை கொண்டிருக்கிறீர்களோ அது போன்று ஒட்டுமொத்த ரமதானிலும், ஏன் அதற்கு பிறகு உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் என் ரப்பு கடமையாக்கியது என் மீது கடமை. என் ரப்பு எதை விட்டு விலக்கினானோ
அது எனக்கு நெருக்கமாக இருந்தாலும், என் தொழிலுக்கு நெருக்கமாக இருந்தாலும், அது இல்லாமல் நான் வாழ முடியாத நிலைமை வந்தாலும் அதில் நான் நெருங்க மாட்டேன் என்ற உணர்வை அல்லாஹ் ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த ரமதானை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணியப்படுத்தி இருக்கிறான், கடமையாக்கி இருக்கிறான். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வ கத் ஹாப மன் தஸ்ஸாஹா. யார் இந்த தக்வாவை கொண்டு இந்த ரமதானுடைய மாதத்தில் உள்ளத்தை தூய்மைப்படுத்தினாரோ அவர் வெற்றி அடைவார். யார் உள்ளத்தை தக்வாவை கொண்டு தூய்மைப்படுத்தவில்லையோ அவர் புதைவார், அவர் நாசமடைவார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய உள்ளங்களை தக்வாவை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூய்மைப்படுத்துவாராக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்வார்கள், அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா. யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளத்திற்கு தக்வாவை கொடுப்பாயாக. வ ஸக்கிஹா வ அன்த கைரு மன் ஸக்காஹா. தக்வாவிற்கு பிறகு சொன்னார்கள், யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்துவாயாக, நீதான் தூய்மைப்படுத்துவதில் சிறந்தவன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மூன்றாவது, தொழுகையில் முக்கியத்துவத்தை பேணுங்கள். ஹாஃபிதுஸ் ஸலவாத், தொழுகையை பாதுகாருங்கள் முஃமின்களே. தொழுகையை விடுவது குஃப்ர், தொழுகையை வேண்டுமென்றே தவற விடுவது அல்லாஹ்வுடைய தீனில் இறை நிராகரிப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹுல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்ஸலா. எமக்கும் காஃபிர்களுக்கும் இருக்கக்கூடிய இடைவேளை தொழுகையை விடுவது. யார் ஒருவன் தொழுகையை விடுகிறானோ அவன் அல்லாஹ்வை மறுத்த காஃபிராகிறான். உலமாக்களிடத்திலே இது குஃப்ரா, இது ஃபுசூகா, இது மிகப்பெரிய பாவமா தொழுகையை விடுதல் அல்லது இறை நிராகரிப்பா என்பதில் பல கருத்து வேறுபாடுகள் நிகழ்கிறது. இருந்தாலும் இந்த இரண்டு எல்லையும் நரகத்தில் எம்மை அழைத்து செல்லக்கூடிய மிகப்பெரிய எல்லை. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், தொழுகையை தொழுதாலும் ஒருவன் 5 நேர தொழுகையை தொழுதாலும் அவன் நரகம் செல்லுவான். எப்படி? 5 நேர தொழுகையை தொழுதாலும் ஒருவன் நரகம் செல்லுவானா? எப்படி? فخلف من بعدهم خلف أضاعوا الصلاة واتبعوا الشهوات فسوف يلقون غيا. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், பின்னால் வரக்கூடிய மக்கள், இவர்களை தொடர்ந்து வரக்கூடியவர்கள் தொழுகையை பாழாக்குவார்கள். அதாஉஸ் ஸலா, மனோ இச்சையை பின்பற்றுவார்கள். இவர்கள் சேரக்கூடிய இடம் கையா. கையா என்றால் நரகத்தின் ஒரு ஓடை. அது இந்த நரகத்தின் ஓடையில் தொழுகையை பாழாக்கியவர்கள் தங்குவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே கூறுகிறார். அதாஉஸ் ஸலா என்றால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சஹாபி விளக்கம் சொன்னார்கள், அதாஉஸ் ஸலா என்றால் அஹ்ஹருஸ் ஸலாத அன் அவ்காத்திஹா, தொழுகையை அதனுடைய நேரத்திலிருந்து தாமதப்படுத்துதல். எப்படி? சுபஹுடைய நேரத்தில் தொழ மாட்டார். சுபஹ் எப்போது தொழ வேண்டும்? சூரியன் உதயமாவதற்கு முன்னால். இவர் எப்போது தொழுவார்? உதயமானதற்கு பின்னால். அல்லாஹு அக்பர். துஹரை அஸரோடு தொழுவார், அஸரை மக்ரிபோடு தொழுவார், மக்ரிபை இஷாவோடு தொழுவார், அல்லது அதை விட்டுவிடுவார். இப்படி தொழுகையை பாழாக்குபவர்கள், தொழுகையின் நேரத்தை பேணாதவர்கள், இவர்களுக்குத்தான் கையா என்ற நரகம். தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழாதவர்களுக்கு கையா என்ற நரக ஓடையில் சங்கமிப்பார்கள் என்றால், தொழுகையை தவறவிட்டால் ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுகையாளிகள் நாசமாகட்டும், தொழுகையில் இருந்து அலட்சியமாவார்கள் அவர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லுகிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ரமதானுடைய மாதம் தொழுகையை முறையாக ஜமாஅத்தோடு பள்ளியில் சென்று முடிந்த அளவு நிறைவேற்ற வேண்டிய மாதம் இந்த ரமதானுடைய மாதம். இந்த ரமதானுடைய மாதத்திலும் ஃபஜ்ருடைய தொழுகையை தவறவிடக்கூடிய முஸ்லிம்கள் எத்துணை பேர் சஹரை 1 மணிக்கு சுன்னாவிற்கு மாற்றமாக வைத்துவிட்டு ஃபஜ்ரை தொழாமல் சூரியன் உதயமாகும் வரை தூங்கக்கூடிய தங்களை முஸ்லிம்கள் என்று எண்ணக்கூடிய பலர் இந்த சமூகத்தில் வாழ்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஜ்ருடைய தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும் நயவஞ்சகர்களாகிய முனாஃபிக்குகளுக்கு தான் சிரமமாக இருக்கும் என்று.
தன்னை முஸ்லிம் என்று எண்ணக்கூடிய, இன்று மூத்தானா ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் சொர்க்கம் எனக்கு என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய பலர் ஃபஜ்ருக்கு முக்கியத்துவம் கிடையாது, இஷாவிற்கு முக்கியத்துவம் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொழுகையில் நம்முடைய நிலைமையை அல்லாஹ் மேன்மைப்படுத்துவானா.